வீட்டில் உறங்கிய பெண்ணை கொடூரமாக கொன்ற நபர். காலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிய கொடூரம். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பழனிவேல். இவருக்கு வரதம்மாள் மற்றும் ஜெயக்கொடின்னு 2 மனைவிகள் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு பழனிவேல் தனது முதல் மனைவி வரதம்மாள் என்பவரை எழுதி கொடுத்து பிரிந்து விட்டதா சொல்லப்படுது. இவர்களில் முதல் மனைவியான வரதம்மாள் தனது 2 மகன்களோட திண்டிவனம் அடுத்த நடுவனந்தல் பகுதியில் வசிச்சு வராங்க. இதனை அடுத்து முட்டத்தூர் பகுதியை சேர்ந்த ஜெயக்கொடியை 2வதா திருமணம் செய்யறாங்க பழனிவேல். இந்த நிலையில அவரது மகன் மற்றும் மகள் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் வசித்து வராங்க. இந்த நிலையில் பழனிவேல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நல குறைவால் உயிரிழந்திருக்காரு. அவருக்கு யார் இறுதி சடங்கு செய்வது என்று முதல் மனைவி மற்றும் 2ஆம் மனைவி தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்படுது. பழனிவேலுக்கு சொந்தமான 2 ஏக்கர் விவசாய நிலத்தை பங்கு கேட்டு இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஜெயக்கொடியின் 2 பிள்ளைகளும் வெளியூரில் வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் உள்ள வீட்டில் ஜெயக்கொடி தனியாக இருந்துள்ளார். அப்போது இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஜெயக்கொடியை மர்ம நபர் ஒருவர் கல்லால் ஜெயக்கொடியின் தலையில் பலமாக அடிச்சிருக்காங்க. உயிர் போகும் வரை அடித்துவிட்டு காலில் கல்லை கட்டி அருகில் இருந்த கிணற்றில் வீசி இருக்காங்க. காலை விடிந்தவுடன் ஜெயக்கொடி வீட்டின் எதிரில் சாலை ஓரம் இரத்த காயம் இருப்பதை கண்ட பொதுமக்கள் இது தொடர்பாக வளத்தி போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற வளத்தி போலீசார் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்ட போது அருகில் இருந்த விவசாய கிணற்றின் அருகே இரத்த காயம் இருப்பதை கண்டு மேல்மலையனூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரம் தேடுதலுக்கு பிறகுதான் அருகில் இருக்கும் விவசாய கிணற்றில் இருந்து தலை சிதைந்த நிலையிலும் கால்கள் கல்லால் கட்டப்பட்டு இருந்த நிலையிலும் ஜெயக்கொடி சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கொலை சம்பவம் நடந்த இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் தடவியல் துறை நிபுணர் சுரேஷ் என்பவரின் உதவியுடன் போலீசார் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வந்தாங்க. போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் பழனிவேல் இறந்த பிறகு சொத்து விவகாரம் காரணமா இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம்னு சந்தேகத்தின் அடிப்படையில் முதல் மனைவி வரதம்மாளின் இளைய மகனான பிரகாஷை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.